வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விருகம்பாக்கம் திருச்சி கிழக்கு 2 தொகுதிகளில் களமிறங்க போகிற நடிகர் விஜயோட திட்டம். இந்த திட்டத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் வர சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதியில் போட்டியிடுறதுக்காக வாய்ப்பு உள்ளதாக சொல்லப்படுது. நடிகர் விஜய் எங்கே போட்டியிட்டாலும் அந்த தொகுதியை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்காமல் அங்கே திமுகவை நேரடியாக போட்டியிடுவதா முடிவு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதனாலேயே 2 தொகுதிகளில் போட்டியிடுறதா முடிவு செஞ்சுருக்காங்கன்ற தகவல் தற்போது கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். தமிழக வெற்றி கழக கட்சி வர சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக களம் இறங்குகிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மைன்னு கூட சொல்லலாம். தாவைக்காவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற நிலவரப்படி பார்த்தா தனித்து போட்டியிடுற நிலையே இருக்குது. இதனால் நடிகர் விஜய் எந்த ஒரு தொகுதியில் களம் இறங்குவாங்கன்ற எதிர்பார்ப்பு ரொம்பவே ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இந்த நிலையில தான் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சென்னை விருகம்பாக்கம் திருச்சி கிழக்குன்னு சொல்லி மொத்தம் 2 தொகுதியில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஏற்கனவே நாகை, விக்கிரவாண்டி, வேளச்சேரி உள்ளிட்ட ஏதேனும் ஒரு தொகுதியில் நடிகர் விஜய் போட்டியிடலான்னு சொல்லி ஒரு செய்தியும் சொல்லப்பட்டுட்டு இருந்துச்சு. இந்த நிலையில தான் இந்த 2 தொகுதியில் போட்டியிடுறதுக்காக நடிகர் விஜய் முடிவு செஞ்சிருப்பதா தற்போது தகவல்கள் கிடைச்சிருக்கு. இந்த 2 தொகுதியுமே முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக இருக்கணும்னு சொல்லி தாவேகாவோட தலைமை முடிவு செஞ்சுருக்குது. அதனால் தலைநகர் சென்னையில் இருக்கிற ஒரு தொகுதி, மத்திய மண்டலத்தில் ஒரு தொகுதின்னு சொல்லி மொத்தம் 2 தொகுதியில் போட்டியிடுறதுக்காக தாவேகா முடிவு செஞ்சுருக்குதுன்ற தகவல் கிடைச்சிருக்கு. விருகம்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் நடிகர் விஜயோட சொந்த தொகுதி என்பது குறிப்பிடத்தக்கது. கட்சியோட சார்பாக எடுக்கப்பட்ட டேட்டாக்களோட அடிப்படையிலையும் இந்த 2 தொகுதிகளை நடிகர் விஜய் போட்டியிடுவதற்கு தாவேகா தலைமை முடிவு செஞ்சு இருப்பதாகவும் சொல்லப்படுதுன்னே சொல்லலாம். விருகம்பாக்கங்கிறது நடிகர் விஜயோட பெற்றோர்கள் வாழ்கிற இடம். சின்ன வயசுலேருந்தே நடிகர் விஜய் வாழ்ந்த பகுதிங்கிறதுனால இந்த தனிப்பட்ட தொடர்புகள் காரணமாக தான் சென்னையில் விருகம்பாக்கத்தில் போட்டியிடலான்னு சொல்லி தாவேகா முடிவு செஞ்சு இருக்கிறதாகவும் இந்த தொகுதி தனக்கு சாதகமாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறாங்க நடிகர் விஜய் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே விஜய் எந்த தொகுதியில் களமிறங்கினாலும் சரி, அவரை எதிர்த்து திமுகவின் நேரடியாக களமிறங்குறதா முடிவு செஞ்சு இருக்கிறதா திமுக பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நடிகர் விஜயை எதிர்த்து நேரடியாக திமுகவை மோத முடிவு செஞ்சுருக்கிறதா அறிவாலய வட்டாரங்கள் சொல்கிறாங்க. கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டு இருந்தாலும் கூட நடிகர் விஜய் நிற்கிறாருன்னா அந்த தொகுதியை கூட்டணிக்கிட்டேருந்து கேட்டு வாங்கி வேறு தொகுதியை ஒதுக்கிட்டு விஜய் நிற்கிற தொகுதியில் திமுகவை நேரடியாக மோதுறதுக்காக முடிவு செஞ்சுருக்கிறதா தகவல்கள் கிடைச்சிருக்கு. இதனால தான் நடிகர் விஜய் தேர்தல் களத்தில் தன்னோட சொந்த தொகுதியிலேயே ஒரு கடும் நெருக்கடியை எதிர்கொள்கிற ஒரு நிலை உருவாகும்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. இதன் காரணமாகவும் நடிகர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிடுவதாக முடிவு செஞ்சு இருக்கலாம்னு சொல்லி அரசியல் வட்டாரத்தில் தற்போது பேச்சுக்கள் எழுந்துள்ளதுன்னே சொல்லலாம். மக்களை நம்ம போகிற இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.